எப்படி ஊற வைக்கிறது பார்த்துக்கலாம். இட்லி செய்யறதுக்கு நான் 1 kg இட்லி ரைஸ் எடுத்திருக்கிறேன். 1 kg இட்லி ரைஸ், 1 kg தோசை ரைஸ், 1 kg தோசை ரைஸ். 1 kg இட்லி ரைஸ், 1 kg தோசை ரைஸ்க்கு நான் வந்து 250 கிராம்ஸ் உளுந்து எடுத்து வச்சிருக்கேன். முழு உளுந்து பருப்பு, அதையும் அதிலே சேர்த்துக்கலாம். அப்புறம் 250 கிராம்ஸ் சாய்கோ ரைஸ் எடுத்திருக்கேன். ஜவ்வரிசின்னு சொல்கிறேன் இல்லைங்களா, இது போட்டால் இட்லி நல்லா ஒயிட்டாக, ஹெல்த்துக்கு கூட ரொம்ப நல்லது இது வாஷ் பண்ணிவிட்டு 8 hours நல்லா ஊறட்டும். 8 ஹவர்ஸ்க்கு இந்த இட்லிக்கு நல்லா ஊறட்டும். இது இன்னும் கொஞ்சம் பெரிய கண்டெய்னருக்கு நான் மாற்றிக்கிறேன். நான் பெரிய கண்டெய்னருக்கு மாற்றிட்டேன் இட்லிக்கு. இதில் ஊற வச்சுட்டேன். இப்போ இது நல்லா ஊறட்டும் ஒரு 8 ஹவர்ஸ்க்கு. நம்ம இட்லிக்கு ஊற வச்ச அரிசி நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு கப்பு மத்தியானம் அடித்த ஒயிட் ரைஸ் போட்டுக்கிறேன். அப்புறமா இந்த பேப்பர் அவலில் இருக்கும், அது ஒரு கப் போட்டுக்கிறேன். பேப்பர் அவல் இது ஒரு கப் போட்டுக்கலாம். 2 விதமான அவல் வருது. இன்னொன்று வந்து கெட்டி அவல் இருக்கும், அது கூட போட்டுக்கலாம். நல்லா கழுவிட்டு ஊற வச்சு போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை கிரைண்ட் பண்ணிக்கலாம். நம்ம மாவு அரைச்சிட்டோம். நான் ஃபுல்லாக எல்லா மாவும் மேலே வைக்க மாட்டேன். பாதி நம்ம கண்டெய்னரில், வேறு கண்டெய்னரில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். பாதி மட்டும் மேலே வச்சுக்கலாம். இப்போ இது நம்ம காலையில் ஃபார்மேஷன் ஆகட்டும். நம்ம மாவு அடுத்த நாள் காலையில் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இட்லி சேர்த்து மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்மளுக்கு நல்லா புளிச்சு வந்துச்சுன்னா இட்லி நல்லாயிருக்கும். நம்ம அரைச்சின அந்த மாவை சாய்கோ ரைஸ் போட்டு அரைச்சதுனால நல்லா ஒயிட்டாக வரும் இட்லி. அது எப்படி அவ்வளோ சாஃப்டாக வருது பாருங்கள். நம்ம இட்லி எல்லாத்துலேயும் இந்த மாதிரி ஊற்றி வச்சுட்டோம். தண்ணி கொச்சின்னு இருக்குது. இப்போ இதில் நம்ம இட்லி எடுத்து வச்சுக்கலாம். இட்லி வச்சுட்டோம். ஒரு 15 minutes அது குக் ஆகட்டும். நம்ம இட்லி ஆயிடுச்சா பார்க்கலாம். இட்லிக்கு கார சட்னி செஞ்சுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு ஆனியன் போட்டுக்கலாம், கருவேப்பிலை போட்டுக்கலாம், பச்சை மிளகா நான் அப்படியே போடுறேன், நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி. கலருக்கு ஒரே ஒரு பேடிக்கை போடுறேன். இப்போ டொமேட்டோ போட்டுக்கலாம். நல்லா ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிட்டு நம்ம மிக்சியில் ஒரு முறை அது கூடவே போட்டுக்கலாம். தேவையானாலும் உப்பு போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு இது நல்லா வதங்கணும். இது வதங்கிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இட்லி எடுத்து கண்டெய்னரில் போட்டுக்கலாம். இட்லி பாருங்க அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க. நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு ஒரு சூப்பராக சுட சுட இட்லி ரெடி ஆயிடுச்சு. கூடவே நமக்கு வீட்டில் இருக்கிறத வச்சு சிம்பிளாக ஒரு காரா சட்னி. இப்போ சட்னி கிரைண்ட் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா வதக்கி வச்சுருக்கு வெங்காயம் தக்காளி காரா சட்னிக்கு இப்போ இதை போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஆறணும், டைம் ஆயிடுச்சு, நான் இப்போ போட்டுடுறேன். கிரைண்ட் பண்ணிக்கலாம்.
நம்மளுக்கு சூப்பராக இட்லி வித் காரா சட்னி ஒரு 25 மினிட்ஸில் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள்.